சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, சங்கீதம் 122:1 ஆலயத்திற்கு போவும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன்னு சங்கீதக்காரன் சொல்றாருங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் கர்த்தரால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் கொடுத்த ஞானத்துல மிக சிறந்த ஒரு ஆட்சியை அன்னைக்கு இஸ்ரேல் ஜனத்துக்கு தாவீது கொடுத்தாருங்க. ஆலயத்தையும் ஆராதனையும் அவருடைய பிரசன்னத்தையும் வார்த்தையும் விரும்புகிற மனுஷனா இருந்தாருங்க. மிகச்சிறந்த ஒரு ராஜாவா அன்னைக்கு இருந்தாருங்க. அவர் வம்சத்துல தாங்க இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். பாருங்க, நோவாவின் ஜல பிரளயத்துல முழு உலகமும் அழிய நேரிட்டப்போ உன் குடும்பத்தோடு எத்தனை உயிரினங்களை சேர்த்து கொள்றியோ அவைகளை நான் காப்பாற்றுவேன்னு தேவன் சொன்னாருங்க. ஜோடு ஜோடா வந்ததெல்லாம் காப்பாற்றப்பட்டு நாம காப்பாற்றப்படுறதுக்காக இந்த உலகத்துல தேவன் சபையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். உங்க குடும்பம், பிள்ளைகள், உங்கள் எதிர்காலங்கள் காப்பாற்றப்படுறதுக்கு தேவன் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சபை கூடி வருதலை விட்டு விடாதற்குன்னு பைபிள் சொல்லுதுங்க. சபைக்கு போகணும்னு பைபிள் சொல்லுது. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் என்னுடன் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. நாம்